வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான எல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் எல்லுனா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. படத்தோட முடிவுல இதுக்கான பதில சொல்லியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கர்ப்பிணிகளை குறி வச்சு யாரோ சாவடிக்கிறாங்க. அந்த கர்ப்பிணிகளை சாவடிக்கிறத காட்டிலும் அந்த கர்ப்பிணிங்க வயிற்றுல இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைய கொடூரமா சாவடிச்சுட்டு போறாங்க. எதுக்காக, யார் இப்படி பண்றான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. போலீஸுங்களா இதை விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1984 நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இது ஒரு வெளிநாட்டுல தான் நடந்திருக்கு போல. ஒரு லேடி உட்காந்து யாருக்கோ பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு பிரேயர் பண்றாங்கன்னு எக்ஸாக்டா தெரியல. அதாவது ஜீசஸ்க்கு பிரேயர் பண்ணாம வேற யாருக்கோ பிரேயர் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன ஏதுன்றது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப கேரளால இருக்க ஒரு பகுதியை பிரசன்ட்ல காட்டுறாங்க. அதாவது இந்த கதையில பிரசன்ட்ன்றது 2018 டைம் ஒரு நிறை மாத கர்ப்பிணி வீட்டுல ஜீசஸ பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வெளியே சவுண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக இந்த லேடியும் வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க போல. அப்படி அட்டாக் பண்ணவங்க இவங்களை கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. இவங்க வயித்துக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தையும் சாவடிக்கிறாங்க போல. இங்கதான் எல்ன்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஒரு நபர் இருக்காருல, பைக் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருந்து இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான், நான் இங்கதான் வெயிட் பண்றேன், சீக்கிரமா வான்னு சொல்றாரு. சரக்கு அடிக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாரு போல. இவர் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா குழந்தையோட கால் இருக்கு. அதாவது பிறக்க போற குழந்தையோட கால் இருக்கு. என்ன இங்க கால் இருக்குன்ற மாதிரி இதை பார்த்து இவர் செம்மையா ஷாக் ஆயிருந்தாரு. யாரோ சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, காலை தான் இங்க போட்டு போயிருக்காங்க போல. இவர் பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பகுதியை காட்டுறாங்க. ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்தை காட்டுறாங்க. ஐஜி ரேணுகான்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்போல் ஆபீசரா இருப்பாரு. இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி தான் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அதாவது ஆடியோ இல்லாம தான் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுவாங்க. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து நமக்கு கதையை தொடங்குறாங்க. இப்ப காட்டுற நபரோட பேரு அருண் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் டூர் பேக்கேஜ் எல்லாம் பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு எலினான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவருமே எலினாக்கு கால் பண்ணி பேசுறாரு. எலினாக்கு நான்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுமே இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. எனக்கும் வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு, நான் லீவ் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் டூர் பேக்கேஜ் எல்லாம் பண்ணி தராருல, அதனால இவர் ஹோட்டல் ரூமை ஃப்ரீயாவே புக் பண்ணலாம். அப்படி புக் பண்ணி தான் இவங்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்படுறாங்க. எலினாவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வந்ததே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே. அதனால ரெண்டு பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு மண்ணா இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஐஜி ரேணுகான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அதாவது இன்டர்போல் ஆபீசர் கார்த்திக்னு ஒரு நபர் கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, இப்ப வேற ஒரு போலீஸ் ஆபீசரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இவர் பேரு அஜு அப்படின்றது. இந்த அஜுவை பொறுத்த வரைக்கும் லீவ் எடுத்திருப்பாரு. ஏதோ ஒரு புக் எழுத போறாரு போல. பெண்கள் சேஃப்டிக்காக புக் எழுத போறாரு. அதுக்காக தான் 2 மாசம் லீவ் எடுத்திருப்பாரு. அப்படி லீவ் எடுத்தவரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. நிறைய பகுதியில வந்து கர்ப்பிணிகளை குறி வச்சு யாரோ சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்றாங்க. அந்த இன்டர்போல் ஆபீசர் மூலியமா தான் இந்த தகவல் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப கேரளால நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி கேரளால பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல நிறைய நடந்திருக்கு. இப்ப கூட வெளிநாடுகள்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாரு எதுக்காக இப்படி பண்றாங்கன்றது கிளியரா தெரியல. இப்ப திரும்பி கேரளால ஆரம்பிச்சிருக்குல்ல, அதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது பெருசா யாருக்குமே போய் சேரலன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நிறை மாத கர்ப்பிணிகள் வலிக்கு விழுந்து இறந்து போயிடுறாங்க, ஏதோ ஆயி இறந்து போயிடுறாங்கன்னு எல்லாருமே கேஸ முடிச்சிடுறாங்க. ஆனா இதுல வேற ஏதோ இருக்கு. திட்டமிட்டு யாரோ சாவடிக்கிறாங்க. அப்படி திட்டமிட்டு சாவடிக்கிறாங்கன்னா அவங்களோட நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க தான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அஜுவும் ஏத்துக்கிறாரு. அஜு லீவ்ல இருக்காரு. இருந்தாலும் இவங்க கேட்கறதுனால இந்த விசாரணையை நான் பண்றேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த ஐஜி ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்திக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சேகரிச்சிருப்பாங்க. நான் கார்த்திக்னு ஒரு நபர் கிட்ட விசாரிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். தேவைப்பட்ட நீங்க கார்த்திகை கூட மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் டீடைல் தந்துடுறாங்க. இவருமே இந்த கேஸ்ல என்னதான் இருக்குன்னு பாப்போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குறாரு. அதே மாதிரி நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகாமே முடிஞ்சிருக்கு அப்படின்றத இவருக்கு தெரிய வருது. சாதாரண நியூஸா மட்டும் வந்துட்டு போயிருக்க
போயிருக்க மாதிரிலாம் இவருக்கு தெரியுது. அது எல்லாத்தையுமே இவரும் நோட் பண்ணி வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அருணும் எலினாவும் ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட் நேரம் ரூம்ல ஒண்ணு மணி நேரம் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. இரு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அருண் இருக்காருல எந்திரிச்சு போறாரு. அப்பன்னு பார்த்து எலினாக்கு இவங்க கூட வேலை பார்க்குற நான்சின்றவங்க கிட்ட இருந்து கால் வருது. இந்த எலினா நர்ஸா தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலையில கொஞ்சம் டைட்டா இருக்கு போல, நீ வந்தா நல்லா இருக்கும் எலினா அப்படின்ற மாதிரி நான்சி சொல்றாங்க. இப்பதானே லீவ் எடுத்தேன், அதுக்குள்ள கூப்பிடுறீங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டான அருண் கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாங்க. அது சரி என்ன சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் வர வழியில தெரியாம இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எப்பவுமே போல எலினா வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நைட் ஷிஃப்டா தான் இருக்கும். இவங்க பேஷண்ட்டை கவனிக்காம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்றது தானே, அந்த மாதிரி தான் இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்பிங்கா சில கனவுலாம் இவங்களுக்கு வருது. ஏதோ பாட்டி இவங்க முன்னாடி கத்துற மாதிரிலாம் இவங்களுக்கு கனவு வருது. இவங்க கனவுல இருந்து முழிக்கும் போது பரபரப்பா இருக்கு. என்ன பரபரப்பா இருக்குன்ற மாதிரி வெளியே வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா பிரெக்னண்டா இருக்க ஒரு லேடிக்கு ஏதோ ஆயிருக்கு போல, ரத்தம் எல்லாம் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அங்க இருந்து அவங்கள தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீ தானே பாத்துக்கணும், ஒழுங்கா பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களையும் லைட்டா திட்டுறாங்க. அச்சச்சோ, நம்ம கவன குறைவால தான் ஒரு லேடிக்கு இப்படி ஆயிருக்கு போலன்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அந்த லேடியோட பிளட் கீழெல்லாம் சிந்தி இருக்குல்ல, அதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு கிராமத்தோட பஸ் ஸ்டாப்பை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்தை நோக்கி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இந்த பொண்ணு மட்டும் தான் இறங்குறாங்க. அந்த பொண்ணு இறங்குறத அங்க பெட்டி கடை வச்சிருக்க ஒரு நபருமே கவனிக்கிறாரு. கவனிச்சவரு சாதாரணமா அவரோட வேலையெல்லாம் பாக்குறாரு. திரும்பி நிமிந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. இப்பதானே பொண்ணை பார்த்தோம், அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி அவருமே முழிச்சிட்டு இருக்காரு. எப்படி அந்த பொண்ணு மாயமானாங்கன்னு தெரியல. இப்ப இந்த ஊர்ல இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணியோட மாமியார் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மருமகளும் சரின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக பாத்ரூம் நோக்கி போறாங்க. அந்த பாத்ரூம்க்கு போனவங்க கொஞ்ச நேரத்திலேயே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த சவுண்ட் எல்லாம் மாமியாருக்கு கேட்கல. அப்படி கீழே விழுந்தவங்க வயிற்றுல இருந்து யாரோ குழந்தைய எடுத்துடுறாங்க போல, அந்த குழந்தைய சாவடிச்சிடுறாங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆகுது. அருண் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட கையில அடிபட்டிருக்கும். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால கேர்ள் ஃபிரெண்டான எலினா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேஸ் போல ஆளுங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க செக் பண்றதுக்காக வெளியே வராங்க. அப்ப ஏற்கனவே ஒரு லேடியை கூட்டு போனது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த கில்ட் திரும்பி இவங்களுக்கு வந்துருது. என்னால ஒரு லேடிக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னே தெரியல, தப்பு தப்பா கனவெல்லாம் வருது. நான் அம்மாவை பார்த்துட்டு வந்தா பெட்டரா இருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மாவை பார்க்க போறேன்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரூம் எடுத்து தானே தங்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கர்ப்பிணி லேடியும் இறந்து போயிருப்பாங்க. ரெண்டு சம்பவத்தை அடுத்தடுத்து பார்த்தேன்ல, அதனால தான் இப்படி ஃபீல் பண்றேன், நான் போயிட்டு வரேன்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த மர்ம பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் ஆட்டோல ஏறி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. எப்படி திடீர்னு அந்த பொண்ணு காணாம போனா அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவரும் சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. அந்த பொண்ணு எங்க போனாங்கன்னே இவருக்கு தெரியல. நமக்குமே அந்த பொண்ணை கொஞ்சம் மர்மமா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அஜுவை காட்டுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இவர் தானே எடுத்திருக்காரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, கார்த்திகை பாக்குறதுக்காக கார்த்திகோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது ஏதாவது வேணும்னா கார்த்திகை போய் பாருங்கன்ற மாதிரி ரேணுகா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கார்த்திக் கேட்கிறாரு. இவரும் ரேணுகா தான் இந்த கேஸை தந்திருக்காங்க, அது விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே அது சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கார்த்திக் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அடுத்தடுத்து 3 பகுதியில ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த பகுதியில இந்த பகுதியில இந்த பகுதியிலன்ற மாதிரி மார்க் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பா இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் சொல்லிட்டாரு. கேரளாலயே 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கும். இப்ப திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. வெளிநாட்டிலயும் இது நடந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதாவது எலினாவை காட்டுறாங்க. எலினா இவங்களோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னன்னு தெரியல, இவங்களுக்கு ஒரு பாட்டியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு போல. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரிலாம் இருக்கு. வேகமா வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. இப்ப வீட்லயே இவங்க சோகமா இருக்கிறதுனால அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அம்மா, அந்த பாட்டி நமக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதாவது இவங்களோட சொந்த பாட்டி கிடையாது, கொஞ்சம் சொந்தக்கார பாட்டியா இருப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுலாம் இருப்பாங்க. அந்த பாட்டி திடீர்னு கனவுல எல்லாம் வராங்கல்ல, ஏன் எதுக்குன்றது இவங்களுக்கு புரியல. அதனால தான் அம்மா கிட்ட கேக்குறாங்க. அந்த பாட்டி எதுக்கு திடீர்னு உன் கனவுல வராங்கன்ற மாதிரி அம்மாவும் கேக்குறாங்க. பொண்ணு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கு பயமா இருக்கு. அதாவது பேஷண்ட் இறந்து போனதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு கர்ப்பிணி லேடியும் இறந்து போயிட்டாங்க. என்னன்னு தெரியலமா, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த பாட்டி ஒரு வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கெல்லாம் எதுக்கு போனோம் வேணான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இல்ல நான் அங்க போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஊரை பார்த்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க.
அந்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் போல. இப்ப அந்த வீட்டை பார்க்கிறதுக்காக தான் இவங்களுமே வந்திருக்காங்க. இங்க ஒரு பையனை இவங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த பையனை பார்த்திருப்பாங்க. அந்த பையன் அந்த பாட்டியோட சொந்தக்கார பையன். அந்த பையனுக்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கும். அப்பப்ப டச்லாம் பண்ணுவான். இங்க வரும்போது அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப இவங்களுமே இந்த வீட்டை சுத்தி பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சாமி எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு அறை இருக்கும் பாத்தீங்களா? அந்த அறைக்கு வந்து சாமி போட்டோவை பாக்குறாங்க. பார்த்தாங்க சாமி போட்டோ இல்ல, வேற ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. அதாவது சாத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போட்டோ தான் இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே யோசிக்கிறாங்க. அங்க ஒரு புக் இருக்கு. இதை எடுத்து படிப்போன்ற மாதிரி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க படிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதை இவங்க ஃபீல் பண்ணி திரும்பும் போது பொத்துன்னு இவங்க மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நிறைய கர்ப்பிணிகள் இறந்து போனாலும் சிலர் மட்டும் தான் கேஸை ஃபைல் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபைல் பண்ண கேஸை பத்தி எல்லாம் இவர் விசாரிக்கிறாரு. நீங்க போய் களத்துல விசாரிச்சீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட கேக்குறாரு. விசாரிச்சோம் சார், பெருசா எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இப்ப இவர் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஒரு வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க கடையில் தான் இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு வித்தியாசமா ஏதாவது கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இதை சொல்லாமா வேணாமான்னு தெரியல, நான் சொல்றேன்ற மாதிரி இவரும் பார்த்த விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கினதை இவர் பார்த்திருப்பாரு. கண்ணை அசர்றதுக்குள்ள அந்த பொண்ணு காணாம போயிட்டா சார், எப்படின்னே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு மர்ம பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த அஜுவும் யோசிக்கிறாரு. மொத்தம் 3 சம்பவம் ரிப்போர்ட் ஆச்சுல. சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா வந்து பார்த்து இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே சந்தேகம் இருக்கிறதா சொல்றாங்க. காரணம் வயிற்றுல இருந்து குழந்தை வெளியே வந்திருந்தது, அது எப்படி சார் வரும்ன்ற மாதிரிலாம் இவர்கிட்டயே கேக்குறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ரேணுகாவை பார்த்து விசாரிச்சதை பத்தி எல்லாம் சொல்றாரு. மேடம், நீங்க சொல்றது உண்மைதான், இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குது போல, ஆனா ரிப்போர்ட் ஆனது கம்மியா தான் நடந்திருக்கு. 3 சம்பவத்தை பத்தியும் நான் விசாரிச்சேன். அந்த 3 சம்பவத்திலயும் சில விஷயங்கள் காமனா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது 2 ஸ்பாட்ல அந்த மர்ம பொண்ணை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. ஒரு ஆட்டோல வந்திருக்கா, திடீர்னு காணாம போயிருக்கா. அதே சமயம் பஸ்ல வந்திருக்கா, பஸ்ல இருக்கவங்களுக்கு முகத்தை காட்டவே இல்ல. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல இறங்கினவ திடீர்னு காணாம போயிருக்கா. நான் அந்த கண்டக்டர் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா அவன் ஃபேஸ கவனிக்கலன்னு சொல்றான். அந்த பொண்ணு மேல எனக்கு டவுட்டா இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டி வேற ஒரு பொண்ணு மேலேயே எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்றாரு. யார் பேரை சொல்றாருன்னா எலினாவோட பேரை சொல்றாரு. எலினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க மாட்டாங்க, 2-3 ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாங்க. அதாவது மாத்தி மாத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. சம்பந்தப்பட்ட லேடிஸ்லாம் அந்த 2-3 ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க. காமனா பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் எலினான்ற பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இப்ப மிஸ் வேற ஆகுறாங்க. கொஞ்ச நாளா வேலைக்கு வரலன்ற மாதிரிலாம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அவ மேல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எலினாவை தேடி போனோம் அப்படின்ற மாதிரி இவர் தேடி வந்துட்டு இருக்காரு. எலினாவோட வீட்டை பத்தி தெரிஞ்சிருச்சுல, இப்ப அம்மா கிட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. உங்க பொண்ணு 1 மாசமா வேலைக்கு வரலன்னு சொல்றாங்களே, என்னாச்சுன்னு கேக்குறாரு. இது வேலைக்கு வரலையா, அவ வேலைக்கு கிளம்புறேன்னு இங்க இருந்து கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியா வரும்போது பாட்டியை பத்தி நிறைய கேட்டான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அந்த பாட்டி வீடு எங்கன்னு இவரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கதான் ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லாத்தையும் பாக்குறாரு. வித்தியாசமா கடவுளோட படம் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பையன் என்ன வேணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டியோட சொந்தக்கார பையனா இருப்பான். சின்ன வயசுலயே எலினா மேல ஒருத்தன் கண்ணை வச்சிருந்தான் பாத்தீங்களா, அது இவனா தான் இருப்பான். எலினாவை பத்தி கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரி இந்த அஜு மிரட்டுறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். எலினா மேல இவனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். ஆனா எலினா விலகி விலகி போவாங்க. ஆனா அன்னைக்கு எலினா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே க்ளோஸா இவர்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. நமக்கு எலினா மயங்கி விழுந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் இவர் வரும்போது எலினா இவர்கிட்ட க்ளோஸா இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எலினா கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி திடீர்னு உன் கூட ஒண்ணா இருப்பா அப்படின்ற மாதிரி லைட்டா அஜுவும் சந்தேகப்படுறாரு. அதான் சரி, எனக்கும் புரியல, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதனால அஜுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. இப்ப அந்த எலினா இருக்காங்கல்ல, தனியா ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி இருக்காங்க போல. இப்ப பக்கத்துல இருக்க கடையில பொருள்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ என்னமா ஊருக்கு புதுசா தெரியுற, எப்ப வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சு பாய் ஃப்ரெண்ட் அருண் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எலினா, உனக்கு என்னாச்சு, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ எதுக்காக இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, எதனால என்கிட்ட பேசலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க போனை ட்ரேஸ் பண்ணி தான் இங்க வந்திருப்பாரு போல. இப்ப இவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்றாருல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு, என் கூட இருந்தா உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. பிரெக்னண்டா இருக்கியா, எதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரி இவருமே கேக்குறாரு. நான் இந்த குழந்தைய பெத்துக்கிறதா வேணாமானே யோசிச்சுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில வராத, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்னாச்சுனே இவருக்கு புரியல. நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க, டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க.
எலினாக்கு என்ன ஆச்சுன்னே இவருக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சரி கொஞ்சம் ஃப்ரீயா விடலான்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் அனுப்பிட்டமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. கடைசியா எலினா உடம்புக்குள்ள ஏதோ போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது, அந்த பாட்டி கூட உடம்புல போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் கூட இவங்க ஒண்ணா இருந்திருப்பாங்க. அந்த பையனால் தான் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. சோ இவங்க உடம்ப வச்சு பேய் ஏதோ பண்ண நினைக்குது போல. அது ஃபீல் ஆகி தான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அஜு அந்த இடத்துல சில போட்டோவெல்லாம் பார்த்தார்ல, அந்த போட்டோவெல்லாம் கார்த்திக் கிட்ட காமிக்கிறாரு. இத பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. நல்லாவே தெரியும், இது லிலித்தோட போட்டோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லிலிதா அப்படின்னா என்னன்ற மாதிரி அஜு கேக்குறாரு. கார்த்திக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. கடவுள் முதல்ல ஆதாம் ஏவால படைச்சாரு, அவங்க மூலியமா தான் நம்ம எல்லாருமே வந்தோன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா முதல்ல கடவுள் ஆதாம லிலித்னு ஒருத்தங்கள படைச்சிருப்பாரு. அந்த லிலித் மூலியமா தான் ஜெனரேஷனை உருவாக்கலாம் நினைச்சிருப்பாரு. லிலித்தோட கேரக்டர் சரி இல்லாம தப்பா இருக்கும், அதனால கடவுள் ஒதுக்கி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏவாள்னு ஒருத்தங்களை படைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இனப்பெருக்கம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இல்ல லிலித் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாங்க. குழந்தைங்களை சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணம் வந்திருக்கும். காலப்போக்கில் நிறைய பேர் ஜீசஸ கடவுளா ஏத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி லிலித்தை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க கல்ட் மாதிரி ஒரு டீமா மாறி இருப்பாங்க. லிலித்தை சீக்கிரட்டா அவங்க வழிபட்டு இருப்பாங்க. அப்படி லிலித்தை வழிபடுறவங்க லிலித் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணணும், அதாவது கர்ப்பிணியா இருக்கவங்கள சாவடிக்கணும், வயிற்றுல இருக்க குழந்தைய சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதை ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க. அந்த சடங்கு பண்ணா நமக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி அவங்க நம்புவாங்க. வெளிநாட்டுல அப்படி நடந்ததுக்கும் அதே மாதிரி கேரளால அந்த மாதிரி நடந்ததுக்கும் இதுதான் காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப சில விஷயங்கள் நமக்கு புரியுது. எலினாக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டி காலத்துல தான் நிறைய கொலைகள் நடந்திருக்கும். அந்த பாட்டி சம்பந்தப்பட்டு தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல. இப்ப அந்த பாட்டியோட பேய் பண்ணுதா என்னன்னு தெரியல. இப்பயும் அதே மாதிரி கொலைகள் நடக்குது. அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி தெரிஞ்ச வேற ஒரு ப்ரொஃபஸரை பார்க்கிறதுக்காக அஜு வராரு. இவர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் தெரிய வருது. சில புக்கெல்லாம் ரெஃபர் பண்றாரு. இத படி உனக்கு சில விஷயங்கள் தெரிய வரும்னு சொல்லிட்டாரு. அஜு இருக்கார்ல, அவர் சொன்ன எல்லா புக்கையும் படிச்சு பார்க்கறாரு. அந்த லிலித் கான்செப்ட பத்தி நிறைய புரிஞ்சுக்கிறாரு. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கல்ட் கும்பல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது சாத்தான வழிபடுறாங்கல்ல, அந்த கும்பல் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் இன்டர்போல் ஆபீசர் மூலியமா இவங்களுக்கு இந்த தகவல்லாம் கிடைச்சிருக்கும். இப்ப கேரளாலயும் அதே மாதிரி நடக்குதுல்ல, அது எப்படியாவது ஸ்டாப் பண்ணும், இத பண்றது யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அஜு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஐஜி ரேணுகா சொல்லி தான் இவர் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பாஸ்ட பத்தி நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. இவர் பைக்ல போகும்போது யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃபா இல்ல லவ்வரான்னு தெரியல. அவங்க பேரு சாரா அப்படின்றது. அந்த சாராவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணாலாம் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஹாப்பியா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சாங்கே போக போக சோகமா மாறுது. அந்த சாராக்கு ஏதோ நடந்திருக்கு போல, அதாவது சாரா இறந்திருக்காங்க போல. எப்படி இறந்து போனாங்க அப்படின்றது தெரியல. பிரசன்ட்ல சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்க கூட பழகுனதை யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எலினா எங்க இருக்காங்கன்றதை இவரால கண்டுபிடிக்க முடியல. எலினாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரு அருண் அப்படின்றது தெரிஞ்சிருது. அவர்கிட்ட ஒரு புக்கிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் பேசி ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஏதோ கஸ்டமர் தான் நம்ம கிட்ட பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, நான் கஸ்டமர்லாம் கிடையாது, உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் போலீஸ்ன்றதை வெளிப்படுத்துறாரு. உனக்கு லவ்வரா எலினான்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவளை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஏன் சார் எலினாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேக்குறாரு. எலினாவை பத்தி A to Z என்கிட்ட சொல்லு, எலினாவை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரும் முதல்ல எலினாவை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்றத சொல்லிட்டாரு. ஆக்சுவலா எலினா கூட நான்சின்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்கல்ல, அந்த நான்சி இவர் கூட படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க கூட பேசும்போது தான் எலினாவோட இன்ட்ரோ கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் சார் லவ் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னென்னமோ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற விஷயத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற இந்த ஆபீசருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி டீடைலா அதை பத்தி கேட்கிறாரு. சார் இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லிடுறாரு. அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப இவரும் ஹீரோயினை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஐஜி கிட்டயும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு மேடம், நான் நேர்ல பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப திடீர்னு வெளிய இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வர மாதிரியே இவங்களுக்கு தோணுது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க அதை தெளிவா பாக்குறாங்க, ஆனா நமக்கு தெளிவா காட்டல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அஜு வீட்டுக்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க மயக்கத்துல இருந்திருப்பாங்க. வயிறு வேற பெருசா இருக்கும். அதாவது நிறைய மாத கர்ப்பிணி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனா வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். இவருமே வேகமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க.
இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி கவனமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் நினைச்சா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்பதான் ரேணுகா கிட்ட இருந்து கால் வருது. உங்ககிட்ட நான் உடனே பேசணும், கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு அவங்கள பாக்குறதுக்கு வந்துடுறாரு. இப்ப ரேணுகா சில ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு இன்டர்போல் ஆபீசர் என்கிட்ட பேசினார்ல, உண்மையில அந்த மாதிரி ஒரு ஆபீசரே கிடையாது. என்கிட்ட கார்த்திக்னு ஒருத்தர் பேச வர மாதிரி டீட்டெயில்லாம் வந்தது. ஆனா அந்த கார்த்திக்கும் என்கிட்ட பேச வந்த கார்த்திக்கும் வேற வேற ஆளு. என்கிட்ட பேசுறதுக்காக ஒரு கார்த்திக் வந்தான்ல, அவன் என்ன யூஸ் பண்ணிருக்கான், ஏமாத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அவர் தான் இந்த கேஸை விசாரிக்க சொல்லவே செஞ்சிருப்பாரு. அவர் அடையாளத்தை மாத்தி எதுக்காக நம்ம கிட்ட வரணும்? அப்ப கண்டிப்பா அவனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்மள வேற பக்கம் சுத்த விட்டுட்டு அவன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான ஆபீசர் வந்திருந்தா உண்மையான டீடைல நமக்கு தந்திருப்பாரு. அது மூலியமா நம்ம சரியான டைரக்ஷனுக்கு போயிருப்போம். நம்ம தப்பான டைரக்ஷனுக்கு போகணுன்றதுக்காக தான் இப்படி இவன் குழப்பி விட்டுருக்கான் போல. உண்மையான ஆபீசரை பத்தி எனக்கு இன்னைக்கு தான் தெரியவே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அஜுவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அஜு சாரான்னு ஒருத்தங்களை லவ் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சாரா வீட்ல இருக்காங்க, பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க போல. சாராவும் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கேண்டில் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு நபர் வராரு, அட்டாக் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா கார்த்திக்கும் கண்ணாடி தான் போட்டிருப்பாரு. கார்த்திக் தான் அட்டாக் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. அடிக்கடி நமக்கு ஒரு மர்ம பெண்ணை காட்டுவாங்கல்ல, அந்த பெண் யாரு என்னன்ற டீடைல் இப்ப கூட நமக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் லில்லித்த வழிபடுறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு மேல இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை யூஸ் பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை தான் இவரால புரிஞ்சுக்க முடியுது. இவர் அப்பப்ப அந்த சாராவை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. சாரா ஒய்ஃப் தான் போல. அந்த சாராவை யாரோ வந்து சாவடிச்சாங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாரு. சோ இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. எப்படியாவது அந்த கார்த்திகை பிடிக்கணும், இந்த டீமை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தனியா இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. இங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி இருக்காங்க. சவுண்ட் கேட்கறதுனால வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வரும்போது யாரோ அட்டாக் பண்றாங்க. இவங்க கதையை முடிக்கிறாங்க. இப்பதான் இவங்க கதையை முடிக்கிறது யாரு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி குழந்தைய சாவடிக்கிறாங்கல்ல, அப்போ ஒரு சைடு பூஜை பண்ணணும் போல. அந்த பூஜை ப்ராசஸ் ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேஸை நமக்கு இப்பதான் ரிவீல் பண்றாங்க. அந்த லேடி யார் தெரியுமா? நான்சின்றவங்களா இருப்பாங்க. அதாவது எலினாக்கு நான்சின்னு ஒரு அக்கா தெரியும்ல, அந்த அக்கா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எலினா பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுலான்றதுக்காக நான்சி தான் பிளான் போட்டு பண்ணிருப்பாங்க. எல்லா இடத்தையும் டியூட்டில இவங்களுமே எலினா கூட இருந்திருப்பாங்க. ஆனா எலினா மட்டும் தான் இருந்தான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒவ்வொரு பொண்ணுங்களா டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா புரியுது. ஆக்சுவலா பிரசன்ட்ல இவங்களோட வீட்ல இருக்கும்போது இவங்களை பார்க்கிறதுக்காக அஜு வந்திருக்காரு. அஜு இவங்க தான் இதை பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு வந்தாரா, அப்படி இல்லைன்னா இவங்க எலினாவோட ஃப்ரெண்டு, இவங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு வந்தாரான்றது தெரியல. அப்படியே இதை கட் பண்ணிடுறாங்க. எலினாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கு போல. இவங்க பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட கால் அசையறதெல்லாம் வெளிய இருந்து யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த உருவமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு சாத்தான் மாதிரியான உருவம் இதை பார்த்துட்டு இருக்கு. இந்த எலினா மூலியமா ஒரு உயிரை கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்திருக்கு போல. ஏன்னா அப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தெளிவா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, சீன்ஸா மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. லில்லித் 2 வரும்ன்ற மாதிரி நமக்கு போடுறாங்க. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் கதையில எதையுமே அவங்க பினிஷ் பண்ணல. நிறைய கேள்வியோட தான் முடிச்சிருப்பாங்க. லில்லித் செகண்ட் பார்ட்ல இதெல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் இப்படி முடிக்கிறேன்ற மாதிரி எதையுமே தெளிவுபடுத்தாம முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.